சரோஜா, ஏம்மா சரோஜா. என்னம்மா சரோஜா, என் கூட வாரியாம்மா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போவோம். என்னாச்சுமா உனக்கு உடம்புக்கு? என்ன செய்து, எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு? சரோஜா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. சம்மந்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்காவில்லம்மா, அவியலுக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு போகணும். சம்மந்தியா? யாரு அந்த மீன்காரியா? அவளுக்கு நீங்க இருந்து அங்க சாப்பாடு சமக்காமல்க. ஏ அம்மா, எவ்வளவு பெரிய கேரியர் வச்சிருக்க? இது என்ன வாளில என்னது? இதுலதாம்மா சோறு இருக்கு. கேரியர்ல குழம்பு, கூட்டு, பொரியல், முட்டையும் வச்சிருக்கேம்மா. ஏன் அந்த அடுப்பாங்கரையை தூக்கி வச்சு எடுத்துட்டு போண்டி தானே? முட்டை வச்சிருக்கான? முட்டை அந்த மீன்காரிக்கு முட்டை ரொம்ப அவசியம். இப்ப ஆமா, என்ன குழம்பு வச்சா? கறி குழம்பு தாம்மா. ஃப்ரிட்ஜில் மட்டன் வாங்கி வச்சிருந்தால, அதாம்மா அதை குழம்பு வச்சிட்டேன். கூட்டுக்கு எதுவுமே இல்லம்மா, அதனால காய்கறி கூட்டு வச்சு பொரியலும் செஞ்சு வச்சுட்டேன். மட்டன் குழம்பு வச்சிருக்கே ஓவரு. இதுல உனக்கு கவலை வேற, காய்கறி கூட்டு தான் வச்சிருக்கே, பொரியல் தான் வச்சிருக்கே நீ. இல்லம்மா, சம்மந்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்காவ பத்தியா? பெரிய விஜிபி அவரு. இல்லம்மா, அவியலுக்கே உடம்பு சரியில்லை, தெம்பு இல்லாம இருப்பாவ. அவ என்ன தெம்பு இல்லாம இருக்க? மயக்கடிச்சு விழுந்தா போயிருக்கா? இல்ல நோக்காட்டுல கிடந்து போயிருக்காளா? நாய் கடிச்சதுனால போய் பத்து கிடக்கா. ஜாலியா போன் பேசிட்டு மெசேஜ் போட்டு கிடக்கா. அவளுக்கு நீங்க வந்து சோறு ஜாமக்கா போயிருக்க? இல்லம்மா, சம்மந்திய நாய் கடிச்சிருக்கு, சும்மாயா போய் பார்க்க முடியும்? அதான் சமைச்சு எடுத்துட்டு போறேம்மா. நீயும் கூட வா சரோஜா, ஆட்டோல போய் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். சம்மந்தியும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம்மா. ஏமா, அந்த மீன்காரி பத்தி உனக்கு தெரியாது. ஒரு நாள் ராத்திரி முழுக்க நான் தான் அவ பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். அப்படி இருந்து நான் பாக்கலன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு வச்சிருக்கா. அவளை நாய் கடிச்சதுக்கு நான் தான் காரணம் வேற சொல்லி வச்சிருக்கா. உனக்கு அந்த மீன்காரியை பத்தி ஒன்னும் தெரியல, அதனால தான் நீ அவளுக்கு சோச்ச வந்து தெரியா. என்னாலையும் வர முடியாது, நீனும் போக கூடாது சொல்லிட்டேன். சரோஜாம்மா, என்னதான் இருந்தாலும் அவிய நம்ம சம்மந்திம்மா. நாய் கடிச்சிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காவ. ஒரு வார்த்தை போய் என்ன ஏதுன்னு நலன் விசாரிக்கலன்னா எப்படி இருக்கும்? சம்மந்தி என்ன நினைப்பாவ, மருமவன் தான் என்ன நினைப்பாவம்மா. அதனால பழசெல்லாம் நீ எதையும் மனசுல வச்சுக்கிடாதம்மா. வா, சம்மந்தி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவோம். ஷோ கடவுளை, சொன்னவனுக்கு புரியவே புரியாது. ஏமா வேணா ஒரு எட்டு அவளை போய் பார்த்துட்டு வேணா வா. சோறுலாம் சமக்க அளவுக்கு அவளுக்கு தகுதி கிடையாது. சரோஜா, அவியலுக்காக தாம்மா செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். நிறைய செஞ்சுட்டேன், வேஸ்ட் ஆயிரம்மா. கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுமா. நீயே போய் என்னையும் கொடுத்துட்டு அவளுக்கு. நான் வரல, அந்த மீன்காரி பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. சரோஜா, நீயும் கூட வாம்மா. பழம்லாம் வேற வாங்க வேண்டியிருக்கு போற வழியில. எல்லாத்தையும் அம்மையும் ஒத்தையில தூக்கிட்டு போக முடியுமா? ஆமா, பாலும் பழமா ஒரு லாரியில ஏத்திட்டு போ. அந்த மீன்காரி மாசமா இருந்து பிள்ளை பெத்துட்டு பெட்டில படுத்து கிடக்கா. அதனால உடம்பு தேத்தைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் ஊத்து. என்னையவே அந்த மீன்காரி குறை சொல்லிட்டு இருக்காங்க. மெசேஜ் போட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு கிடக்கா. என்னமோ பெட்டில படுத்துக்கிட்டு அவ பாம்பல கிடக்கான்னு நினைச்சியா? அவ பண்றதெல்லாம் ஏடா கூட தான் பண்ணிட்டு இருக்கா. இல்லம்மா, நிரோஜா தான் சொன்னா ரொம்ப கஷ்டப்படியாவன்னு. நாய் கடிச்சதுல ரொம்ப ரத்தம் போயிட்டு திரும்பி கூட படுக்க முடியலன்னு நிரோஜா சொல்லி வருத்தப்பட்டாமா. அவளும் ஒன்னே மாதிரி தானே, சரியான சமாதான புறாவை பறக்கக்கூடிய ரெண்டு பேரா. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது, அதனால தான் அந்த மீன்காரி மிளகா அரைக்கா. சரோஜா, சம்மந்தியும் சொன்னாவம்மா. என்னது சம்மந்தி சொன்னாவளா? அவ எப்படி சொன்னா? போன் போட்டாவம்மா. ஓஹோ, இது இந்த மீன்காரி பார்த்த பார்வை தானா? அதனால தான் ரெண்டு பாத்திரத்தோட கிளம்பி இருக்கு. இல்லம்மா, சம்மந்தி ரொம்ப முடியலன்னு சொன்னாவம்மா. நல்லா உடம்பு தேடுற மாதிரி ஏதாவது சமைச்சு தந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாவ. அதாம்மா, அவியலுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். அதானே, நீ அந்த மீன்காரி சொன்னா உடனே தலைகீழ விழுந்து செய்வியே. அவ அதனால தானே உனக்கு போன் போட்டு சொல்லியிருக்கா. ஏன்ட்ட சொன்னா நான் கேட்க மாட்டேன்னு அவளுக்கே தெரியும். ஆனாலும் சொன்ன, நான் தரமாட்டேன்னு சொன்னோன்னு உனக்கு போன் போட்டுருக்கா. நீ ஏன்ட்ட சொல்லாம கொள்ளாம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டா. இங்க பாருமா, எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு. நான் 3 நாளைக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். சரோஜா, வேஸ்ட் ஆயிருமா? வேஸ்டே ஆகாது, நான் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டுருவேன். போ, கொண்டு போய் உள்ள வை. எதுக்குமா? நான் வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு கொடுத்த பிறகு கொண்டு போய் கொடுக்கலன்னா நல்லா இருக்காதுமா. நான் கொடுத்துட்டு வரேனே. இனி யாருக்காவது ஏதாவது செய்யதா இருந்தா நான் உன்கிட்ட கேட்டுட்டு செய்ய. அதான் செய்தெல்லாம் செஞ்சுட்டே என்ன கேட்டா என்ன காக்கட்டு என்ன? என்ன நீயோ போமா, நான் வரல, என் பிள்ளைகளை கூட போறேன். சரோஜா, அதுக்கு தான் நேரம் இருக்கலாமா. தம்பி வரும்போது பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட சொல்லுவோம். இப்போ மதியம் தானமா ஆகுது, கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவோமே. எப்ப பாரு அந்த மீன்காரிக்கு தொண்டு செய்யக்கே நீ கூப்பிடு. எனக்கு அதை பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகட்டும். வா, நீ கூப்பிடுறேன் தான் வந்து தொலைக்கேன். நீ உன்னை தூக்கிக்க, நான் உன்னை தூக்கிக்கிட்டே
ரோட்ல போய் பழங்கள் வாங்கிட்டு ஆட்டோ பிடிச்சிருவோம்மா. மெயின் ரோடு வரைக்கும் ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு நடந்தே போவோம். அங்கே போய் 2 கிலோ ஆப்பிள், 2 கிலோ ஆரஞ்சு, 2 கிலோ மாதுளை, 2 கிலோ திராட்சை, அப்புறம் அன்னாச்சி பழம், சாத்துக்குடி. ஆமா, சாத்துக்குடி தூத்துக்குடின்னு என்ன சொல்லு. ஆமா, அந்த மீன்காரி உண்மையிலே ஆஸ்பத்திரியில இருக்கா இல்ல சடங்கா இருக்கா? நீ நம்ம தாய் மாமி சீர் மாதிரி கிலோ கிலோவா பழம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருமா, இந்த முக்க திரும்பின வந்து நான் ஆட்டோ பிடிச்சிருவேன். ஒரு பழம் கூட அந்த மீன்காரிக்கு வாங்கிட்டு போகக்கூடாது சொல்லிவிட்டேன். சோறு கறி குழம்பே அதிகம், இதுல கிலோ கிலோவா பழம், தூத்துக்குடி, சாத்துக்குடிங்க. சரிம்மா சரோஜா, அப்ப நம்ம இதை மட்டும் இப்ப கொண்டு போய் கொடுப்போம். தம்பி வந்த பிறகு வேணா. தம்பி வந்த பிறகு அந்த பக்கமே விட மாட்டேன் சொல்லிவிட்டேன். அவனே ஏற்கனவே கருவாட்டை பார்த்த பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்து இருக்காங்க. நீ என்னடா எதுக்கு சும்மா சுத்தியா பழத்தை வாங்கிட்டு போங்க. சரியில்லம்மா, நீனும் சரியில்லை அவனும் சரியில்லை. இப்படியே போய்கிட்டு இருந்தியான்னு வச்சுக்க, அந்த மீன்காரிங்க வந்து கும்மி அடிச்சிருவா சொல்லிவிட்டேன். சரிம்மா, நேரம் ஆகுதுல்ல, சம்மந்தி பசியோட இருப்பாவ, வாமா போய் பாப்போம். எங்க அம்மையில ஒரு காலத்துல திட்டிக்கிட முடியாது. அந்த மீன்காரிட்ட இருந்து எப்படிதான் என் குடும்பத்தை காப்பாத்த போறேன்னு எனக்கும் தெரியல. எம்மாடி மதுமவளே, அமுதா அமுதா, என்னத்தே சமைச்சிட்டியம்மா? பசி எடுத்து கொண்டாடுது. எத்தே அப்பவே சமைச்சிட்டேன் தே, உங்களை காணுமே தான் தேடினேன். நீங்க எங்க போயிட்டிய? நான் என்னோட தங்கச்சி குடிசி மரியா கூட பேசிட்டு இருந்தேம்மா. சரி தே, இருங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஓ, சீக்கிரம் கொண்டு வா, ரொம்ப கபன்னு பசிக்குது. இருங்க தே, இப்போ எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் நிறைய குழம்பு ஊற்றி எடுத்துட்டு வாமா. ஆ சரி தே. என்ன கடி வச்சிருக்கான்னு தெரியல, பசி வேற ரொம்ப எடுத்து கொண்டாடுது. வரட்டும், ஒரு புடி பிடிச்சிடுவோம். எத்தே இந்தாங்க தே, சாப்பிடுங்க. என்னது இது? எத்தே சோறு குழம்பு கூட்டுத்தே, வர வர கண்ணு தெரிய மாட்டேங்க. இவ என்னவோ வகை வகையா கூட்டு வச்சு வகை வகையா குழம்பு வச்சு ஊட்டன மாதிரி தான். எனக்கு கண்ணு தெரியலையோன்னு கிண்டல் பண்ணியா பாரா. இல்லம்மா, என்ன கறி இதுன்னு கேட்டேன். பருப்பு கறி தே. இந்த பருப்பு தண்ணியை வச்சு போடுறதுக்கு தான் அப்பவே சமைச்சிட்டேன்னு பில்ட புட்டியோ. இதுக்கு தான் சோறு திங்கிறதுக்கு இந்த பக்கமே வரதில்லை. ஒரு ஆட்டுக்கறியை எடுத்து குழம்பு வைக்கலாம், நல்ல துண்டு மீனா வாங்கிட்டு வந்து வறுத்து வைக்கலாம். ஒன்றும் கிடையாது, பருப்பை வாங்கி கடைஞ்சி தண்ணி ஊற்றி வச்சிட வேண்டியது. காலை முதல் இரவு வரை இதையே தின்னு கொண்டாடணும். எத்தே கஸ்தி நாள் ஆரம்பிச்சிட்டுதே, நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் இனி இப்படி தான் இருக்கும். ஐயோ, இது என்ன கூத்தா இருக்கு? அங்கே இருக்கும் போதெல்லாம் கடைசி வர மட்டும் தானே நான்வெஜ்ஜை கட்டு பண்ணுவா. இப்போ என்ன இப்பவே ஆரம்பிச்சிட்டா? ஆமா, என்னைக்கு தொடங்கிச்சு? எத்தே புதன்கிழமத்தே, இது கூட தெரியாம இருக்கிய? ஓ அப்படியா, புதன்கிழமை நான் சர்ச்சுக்கு போக மறந்துட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமத்தே. அட கடவுளே, 2 நாள் தான் ஆயிடுக்கா. அதுக்குள்ள நீ சட்டத்திட்டத்தெல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டா போல. 40 நாளைக்கு எப்படி நான்வெஜ் சாப்பிடாம இருக்குது? எப்பவுமே கடைசி வாரத்துல மட்டும்தானே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். எத்தே இந்த வருஷம் தவ காலத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நம்ம வீட்டுல 40 நாள் நான்வெஜ் கிடையாது தே. ஓ, நான் என்ன செஞ்சு வைக்கணும் அதை சாப்பிட்டு பழகுங்க. சரி, அதுக்கு அடுக்கது கழுத ஒரு முட்டையாவது போட்டு எடுத்துட்டு வா. என்னது முட்டையா? ஐயோ, இருந்த முட்டையெல்லாம் நான் தூக்கி விசிற அடிச்சிட்டேன் தே. முட்டையெல்லாம் நீங்க 40 நாளைக்கு கண்ணில் கூட பார்க்க கூடாது. ஐயோ, இது என்ன கூத்தா இருக்கு? முட்டை நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜி. ஏத்தே அதுல இருந்து தானே குஞ்சு பெருக்குது. முட்டையோ நான்வெஜ் தான். நான்வெஜ் ஐட்டம் நம்ம வீட்டுக்குள்ளே இனி வரக்கூடாது 40 நாளைக்கு. தவக்காலம் முடிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். என்ன சமைச்சு வச்சிருக்கனோ அதை சாப்பிடுங்க. எப்படி இந்த பருப்பு தண்ணியை ஊற்றி சோத்துட்டீங்க? எத்தே அதான் கூட்டு வச்சிருக்கேல, அதை தொட்டு சாப்பிடுங்க. ஆமா, மேலாட்டுல கோரி சோத்து மேல ஊத்துனா அது குழம்பு, அடியில இருந்து கோரி சைட்ல வச்சு அது கூட்டா மாறிடுமா? எத்தே பருப்பை கடையும் போதே எடுத்து தாளிச்சு வச்சிருக்கேன் தே, சூப்பரா இருக்கும், தொட்டு சாப்பிடுங்க. நாங்களும் அப்படிதான் சாப்பிட்டோம். கஷ்டினால ஆரம்பிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸை போட்டுட்டா. அட்லீஸ்ட் ஒரு காய்கறியாவது வாங்கி செய்ய வேண்டியதானே? எத்தே நான் என்ன கூட்டு இல்லாமலே வச்சிருக்கேன், கூட்டு வச்சிருக்கேன், எல்லாரும் வச்சு சாப்பிட்டு பழகுங்க தே. காய் கூட்டு நாளைக்கு வைக்கேன். என்ன கூட்டு வைப்பா? முள்ளங்கி சாம்பார் வைக்கேன் தே. முள்ளங்கியை கூட்ட வச்சு சாப்பிடுங்க. கொடுமை கொடுமைன்னு ஒருத்தன் கோயிலுக்கு போனானா அங்க ஒரு கொடுமை டிங்கு டிங்குன்னு ஆடிச்சான். அந்த மாதிரிதான் இருக்கு உன்னோட கொடுமையும்.
கடைசி ஒரு வாரம் மட்டும் தான் சாப்பிடாம இருப்போம் சமாளிச்சிடலான்னு பார்த்தா 7 வாரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. சரி காய்கறி கூட்டாது வையின்னு சொன்னா குழம்புல போட்டதை வைக்கிறேங்க. இது ஒரு சோறு இது ஒரு கூட்டு, இதெல்லாம் எப்படி சாப்பிட்டு நான் உயிர் வாழ்றது? எத்தே ஆண்டவர் நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. அவருக்காக ஒரு 7 வாரம் கறிமீன் சாப்பிடாம இருக்க முடியாதா? 7 வாரம் நான்வெஜ் இல்லாம கூட இருந்துடலாம். ஆனா கூட்டு இல்லாம எப்படி சோறுட்டீங்க? காய்கறியை வாங்கி நல்லா கூட்டு பொரியல் வைக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு இப்படி பியாதி இருக்கு? எத்தே வயசாயிட்டுனா ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது, ஒரு லிமிட்டு தான் சாப்பிடணும். ஓ அதனால தான் நான் இப்படி சமைக்கிறேன். இப்படி சாப்பிட்டாதான் உங்க ஹெல்த்துக்கு நல்லது, அதனால தான் நாங்களும் இப்படி சாப்பிட்றோம். இல்லைன்னா மட்டும் அப்படியே பாலும் பருப்பும் பாயாசமுமா வச்சு கிழிச்சு தள்ளிடுவா. உன்னைய கட்டிட்டு வந்ததுலேருந்து நாங்கள் இந்த பருப்பு தண்ணியை தானே குடிச்சிட்டு கிடக்கோம். இதை தவிர்த்து உனக்கு ஒன்றும் சமைக்க தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உன்னைய பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஆள் வரணும், அப்பந்தான் உனக்கு கரண்டி வேலை செய்யும். நாங்கள் மட்டும் சாப்பிட்டா இப்படி தான் பருப்பு தண்ணியவே ஊற்றுவா. உனக்கு தான் சமைக்க வரல, உன் மருமவளையாவது சமைக்க சொல்ல வேண்டியதானே? ஏத்தே அந்த பிள்ளை இப்போதான் கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கு. அது வந்து 1 மாசம் ஆகி போச்சு. இப்பந்தான் வந்திருக்குன்னு இதை வேற சொல்லி சொல்லி மூடி வை. இல்லத்தே ஒரு பிள்ளைகளை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து கிச்சன்ல வேலை பார்த்தா பரவாயில்ல. ஏன் அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்கோ? இல்லத்தே புது மருமவளை வேலை செய்ய வைக்கிறான்னு 4 பேர் நீ 4 விதமா பேச மாட்டாவே. ஓஹோ யாருமா இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா? அப்படியே வேலை செஞ்சாதான் என்ன யாரு வந்து என்ன சொல்லிட போறா? நீயாவே ஒன்று கற்பனை பண்ணிட்டு தெரியாத. நாளையிலேருந்து உன் மருமவளை சமைக்க சொல்லு. அந்த பிள்ளை அழகா சமைக்கும், அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பிரமாதமா இருக்கும் எது சமைச்சாலும். இல்லதே ஒரு பிள்ளை பெக்கட்டும், பெற வேணா கிச்சன் பொறுப்பெல்லாம் அவட்ட கொடுக்கலாம். அது வரைக்கும் நான் தான் சமைப்பேன். ஐயோ அது வரைக்கும் இந்த கொடுமைகளை தான் நாங்கள் அனுபவிக்கணுமா? எத்தே கொடுமை கிடுமெல்லாம் சொல்லாதுங்க தே. இந்த சாப்பாடு கிடைக்கவே நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். இது கூட கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காவ. அப்படியே ஆடி இருக்கான்னு சொல்லுமா, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், தின்னுட்டு வாழட்டும். சும்மா இப்படி பேசிட்டே இருக்காம சாப்பிடுங்க தே, சோறு ஆறுது. இது ஆடுனா என்ன நாடுனா என்ன? பசியோட வந்து உட்கார்ந்தேன். இதை பார்த்ததுலேயே மனுஷன் வயிடும் நிறைஞ்சு போச்சு. 40 நாள் வரை என் மருமவன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே. குழந்தை பிள்ளை கடை போட்டா என்ன செய்யறது? வீட்டில் தானே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெளியே போனா சாப்பிடுவோம். சமந்தி வாங்க, சமந்தி வாங்க. எப்படி இருக்கிய சமந்தி? பாருங்க சமந்தி, நீங்களே என் நிலைமைய பாருங்க, எப்படி கட்டுப்பாட்டு வச்சிருக்கேன்னு பாருங்க சமந்தி. சிட்டுக்குருவி மாதிரி பறந்து திரிஞ்சு அலைஞ்சேன். ரெக்கல முளைச்சிருந்தோ? வானரே நீங்களும் வந்திருக்கீங்களா? ஏன் நீ போட்டு மெஜிஜி பார்த்துட்டு வர மாட்டேன்னு நினைச்சியோ? கொண்டு யாருக்கு பன்னார் மேல எடுத்துட்டு வரலான்னு தான் நினைச்சேன். பேட்டில படுத்துட்டு கிடக்கேன், சும்மா வந்திருக்கேன். சமந்தி சமந்தி சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சமந்தி. அப்படியா? சூப் எடுத்துட்டு வந்தீங்களா? பாக்கெட்டரே நல்ல சூப் குடிக்க சொன்னாவே. அப்படியே அப்படினா வேர்ல வாயில வச்சு சூப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதானே? சமந்தி அப்ப நான் பேசியது எதுவும் உன் காதுல விளையல. இல்ல வானரி, சமந்தி நிக்காவளா போயிட்டாவளான்னு கூப்பிட்டு பார்த்தேன். நான் இங்க தான் இருக்கேன் சமந்தி, சூப்பு வச்சு எடுத்துட்டு வரலையே. வேணா ஒரு 1/2 மணி நேரத்தை வீட்டுல போய் சூப்பு வச்சு மகன்கிட்ட கொடுத்து விடிய சமந்தி. ஆமா நீங்க என்ன கொஞ்ச நேரம் நின்னா லிஸ்ட் சொல்லிட்டே இருப்பா, நீ வந்து கொடுத்துட்டே இரு. சூப்பு என்னம்ல சூப்பு? இந்த கருவாடி எதுக்கு இருக்காளா? இப்படியே நின்னு மணி கேட்க இருந்த மணி கேட்குமா? ஏ கருவாடி, நீ வீட்டுல போய் ஆத்தாளுக்கு சூப்பு சோப்பெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வர வேண்டியதானே? வானரி அவளை பச்சை பிள்ளை வானரி, அடுப்பு கூட பத்த வைக்க தெரியாது. ஆமா கட்டி கொடுக்காத வரைக்கும் பச்சை பிள்ளை நீ சொல்லிட்டே இரு. மடியில தூக்கி வச்சுட்டு கொஞ்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே 4 பிள்ளை மொத்தம் பத்தி எடுத்துட்டு வருவா. அப்ப என்ன சொல்லுவான்னு தெரியல. பச்சை பிள்ளை அப்படிலாம் பேசாதங்க வானரி. ஏமா இதோடலாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது. சோத்தை கொண்டு கொடுத்துட்டால, வா போவோம். இருமா சம்மந்தி கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வரேன். சம்மந்தி சூப்பு மட்டும் வச்சு எடுத்துட்டு வரல, மற்றதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் சம்மந்தி. சோறு இருக்கு, கறி குழம்பு இருக்கு, கூட்டு பொரியல் எல்லாம் இருக்கு சம்மந்தி. முட்டையும் அவிச்சு வச்சிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க சம்மந்தி, உடம்ப நல்லா பார்த்துக்கிடுங்க. சரி சம்மந்தி, டாக்டர் நல்லா ஜூஸ் போட்டு குடிங்கன்னு சொல்லியாவே. யார் போட்டு தருவா? யார் பழத்தை
போற வழியில வாங்கிட்டு வரலாம் தான் நினைச்சேன், அப்படியே வந்துட்டேனே. சரோஜா, ஹாஸ்பிட்டல் வெளியில ஏதாவது பழக்கடை இருக்கான்னு பாருமா. ஒரு 10 கிலோ பழத்தை வாங்கி கொடுத்துட்டு போவோம் சம்மந்திக்கு. கண்மணி இங்க தானே இருக்கா, ஜூஸ் போட்டு கொடுப்பா. ஆமா, ஓசியில பழம் வாங்கி கொடுத்தாதான் அந்த கருவாடு உட்காந்து புளிவா. பழத்தை வாங்கிட்டு வந்து இவளால ஜூஸ் புளிஞ்சிக்கிட முடியாது. ஏ கருவாடு, அதான் உன் அம்மா கேட்கல, ஜூஸ் டாக்டர் குடிக்க சொல்லியிருக்காரன். பழத்தை வாங்கிட்டு ஜூஸை போட்டு போட்டு ஊத்து. சரி அண்ணி. சரி அண்ணி, சோரி அண்ணின்னு சும்மா சொல்லு. சம்மந்தி, என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே ஓனர் தான். ஆஸ்பத்திரி பிள்ளை கூட கட்ட மாட்டேன்னுட்டாவே, என் மகன் தான் கெட்டனா. சம்மந்தி, பணம் எதுவும் இல்லையோ? ரூபாய் எதுவும் தேவைப்படுதோ? ஆமாமா, 50 லட்சம் தேவைப்படுதா, எண்ணி கொடுத்துட்டு வா. நானே வீடு கட்டக்கு பணம் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கேன். நீ ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் பணம் வேணுமான்னு கேளு. இந்த மீன்காரிய நாய் கடிச்சதுக்கு நானா காரணம்? அவதான் போய் விழுந்தா. வேண்டாம் வர வேண்டாம் சொல்ல சொல்ல என் பின்னாடியே வந்தா. தெரிஞ்ச நாய் தான் சொல்லி அதிட்ட போய் பழக்கம் விட்டு கடி வாங்கிட்டு வந்தா. நீ அவட்ட காசு வேணுமா பணம் வேணுமான்னு கேளு, அவன் இன்னும் குறை சொல்லிட்டே இருக்கட்டும். வாமா, வீட்டுக்கு போவா. சம்மந்தி, போங்க, நான் வேணா போன் போடி. ஆமா, போன உடனே போன் போடு மீன்காரி. நாங்க இருந்து பன்னர் வளர்த்திக்கிட்டு வாரேன். பழத்தை வெட்டி ஜூஸ் போட்டு தருவேன் நினைச்சிடாத. பின்னாடி தொங்கிட்டு இருக்க 4 முடிய அறுத்துறியேன். ஏமா, அத குடுத்தாச்சுல, வா போவோம். சரோஜா, நீ வெளியே போய் நில்லுமா, அவியலுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு கொடுத்துட்டு வரனே. அதான் அவன் போல கருவாடி இருக்கல்ல, அவ சோத்தை எடுத்து வச்சு கொடுப்பா. நீ இப்ப என் கூட வரல, சரி வரா சொல்லிவிட்டேன். வா போலாம். சம்மந்தி, போயிட்டு வரேன் சம்மந்தி, உடம்ப நல்லா பாத்துக்கிடுங்க. பாத்துக்கிடுவா பாத்துக்கிடுவா. வா போவ, நேராகுது. சம்மந்தி நல்லவியதான்.